ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரெஸ்ஸா மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட இந்த சேனல்ல அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நான் போட்டிருந்த இந்த 2 வீடியோக்கும் ரொம்ப சூப்பரான சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் மெயினா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த டேஸ்ல எல்லாம், அதாவது ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இல்ல காலேஜா இருக்கட்டும், அல்லது ஒர்க் பண்ற கேர்ள்ஸா இருக்கட்டும், நம்ம சீக்கிரமா கிளம்ப கூட செஞ்சிருவோம். ஆனா அந்த ஸ்பாட்ல நமக்கு இந்த ஷால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செம்மையா மக்கர் பண்ணும். ஸோ இந்த ஷால் 2 நிமிஷத்துல 2 நிமிஷம் கூட தேவையில்லை, ஜஸ்ட் மினிட்ல நம்ம எப்படி வியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் எப்படிலாம் ஷால் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அதே போல இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல என்னோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைல், அப்புறம் என்னோட குக்கிங் பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனலான ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். மறக்காம போய் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வல்லன்னு பேசிட்டு இருக்காம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்டைலு. இதுக்கு நம்மளோட ஷாலை இப்போ 2ஆக பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுக்கிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு 2 பக்கமும் கரெக்டான சைஸில் வரணும். கீழே அளவெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம சாரீக்கு முந்தானி ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அதை நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதில் குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துக்கலாம். 2யும் ஒன்றா வச்சு தான் எடுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றா இருக்கிற இந்த ஷாலை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். 2 சைடு போடுற மாதிரி உங்களுக்கு பார்க்கும் போதே நான் என்ன பண்ணுறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி ப்ளீட்ஸை கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளீட்ஸை எடுத்துட்டு நம்மளோட ஒரு பக்கம் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுடலாம். அதே போல் நம்ம இந்த கைகளை இந்த பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் அந்த கையை எடுக்காமல் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ப்ளீட்ஸும் அதே அளவில் கரெக்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது என்னடா இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறமா இந்த நடுவு ப்ளீட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படி அழகாக லேயர் மாதிரி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸை மட்டும்தான் நீங்கள் இப்படி தூக்கி விட போகிறீங்க. கீழே இருக்கிறது எதுவுமே நீங்கள் தொட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்ஸை மட்டும் இப்படி தூக்கி விட்டுட்டு லைட்டாக இப்படி நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த விரல்கள் வச்சு அந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லேயர் மாதிரி கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சால் குத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யாருமே சொல்லலை. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை லேயராக எடுத்துருக்கனால நம்ம எப்படி சாரிக்கு பின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நமக்கு சூப்பராக கிடைச்சிடும். இந்த ஸ்டைலில் ஷால் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஜிக்ஸாக்காக அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷால் டிசைன் கிடைக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஷால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு 2 பக்கமும் அளவு பார்த்துட்டு ஷாலோட சென்டரில் லைட்டாக கட்டை விரலை கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு இந்த மாதிரி கட்டை விரலை இந்த மாதிரி முன்னாடி இழுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டின மாதிரி அதே போல் கட்டை விரலை இந்த மாதிரி முன்னாடி இப்படி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா ஷால் உங்களுக்கு கரெக்டாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வரும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே நம்ம பிடிச்சிருக்கிறத அப்படியே தூக்கி நம்ம ஷோல்டர் மேலே போட்டுக்க தான். அதுக்கப்புறம் ஒன்றா பிடிச்சி நம்ம பின் வச்சு குத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த லேயர்ஸ் மட்டும் லைட்டாக கீழே புல் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டை விரல் வச்சு பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக மொத்தமாக இந்த மாதிரி கிளாத்தை மட்டும் இப்படி எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் ஷோல்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2-3 டைம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக கீழே இழுத்து விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து நான் இப்போ ஒரு பின் குத்த போகிறேன். ஸோ பின் எப்படி குத்துவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷாலை இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு
அந்த பின்னாடி நம்ம சுடிதாரோட சேர்த்து அந்த பின் வந்து நமக்கு ஃபுல்லாக மேலே வந்து அந்த ஷாலோட கவர் ஆகிற மாதிரி குத்துவோம். ஸோ நார்மலாக பின் குத்துறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து பின் குத்திட்டு அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு இந்த மாதிரி பின் குத்திடலாம். மோஸ்ட்லி இந்த ட்ரிக்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ ஸ்டைல் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி ஸ்டைல் 2க்கு போட்டோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெத்தட் இருக்கும். பட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை விட ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். நானும் இந்த மாதிரி கரெக்டான சைஸில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே வந்து கழுத்தில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷாலை லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக முன்னாடி இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த கையில் வந்து நம்ம இப்படி வந்து எடுக்க போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி இழுத்து மட்டும் விட போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இதை நம்ம நார்மலாக இருக்கும் போதே எடுத்தாலே இந்த மாதிரி தான் வரும். பட் நான் வந்து அது ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து போட்டு மட்டும் காட்டுறேன், அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி தூக்கி விடுறேன். அது எவ்வளோ அழகாக வந்து கீழே வந்துருச்சு பாருங்கள், லேயராக. ஸோ இது அப்படியே நம்ம வந்து எப்படி வந்து முன்னாடி வீடியோவில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின் பண்ணமோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் லைட்டாக அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே லென்த்து தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 4 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப யூனிக்காக நீங்கள் வந்து ஷால் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இது நீங்கள் போட்டுட்டு வெளியே போகும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் எப்படி போட்டிங்கலாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து பண்ணமோ அதே மெத்தட் தான் இதுவும். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கிங்களோ அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம இந்த சாரீக்கெலாம் பின் குத்துவோம்ல அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 2 ஷோல்டர்லையும் இந்த மாதிரி அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டைலில் வந்து இதுதான் மெயினான விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைலில் பண்ணும்போது சென்டரில் இருக்கிறத இழுத்து விட்டோம். இப்போ நம்ம இது இழுத்து விட போகிறதில்ல. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டைலில் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் மேலே இழுத்தோமோ அதே மாதிரி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இதை கீழே மட்டும்தான் இழுத்து விட போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. லைட்டாக நீங்கள் வந்து ஷாலை மொத்தமாக மேலே இழுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ளீட்ஸை லைட்டாக கீழே வந்து இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் நமக்கு வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு பட் ரொம்ப ஸ்டைலாக கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து மடித்தா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்டை மட்டும் கீழே எடுத்து விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டைலில் போட்டது மேலே இழுத்து விடணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம்னா இதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்டைலை. இந்த சாலவே மறுபடியும் பின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கலைச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெப் சால் வந்து நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் இழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஸ்டெப் சாலும் கிடச்சிடும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து எப்படிலாம் ஷால் போடலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இதில் வந்து ஒர்க்கிங் கேர்ள்ஸ் அல்லது ஸ்கூல் பிள்ளைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் அண்ட் நான் போட்டிருந்த இந்த எல்லா ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஷால் வியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷால் ட்ரிக்ஸுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் பின்னாடி தான் அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஹோம் ரெமெடிஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then bye from Tressa Makeover channel. Bye friends. Take care. இதான் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த சேனல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இப்படி போட இந்த காலத்துல வந்து